ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். தனக்கு நிகர் இல்லாத ஒன்று தமிழ் என்பது தனக்கு நிகர் இல்லாத என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ். ஓகேங்களா? சரி, இந்த நூல் அப்படிங்கிறது எங்க இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல்ல தான். இந்த தண்டி அலங்காரத்துடைய சிறப்பு என்னன்னா அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு நூலாக கருதப்படுவது தண்டி அலங்காரம். சரிங்களா? ஓகே. தமிழில் அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் அல்லாதது எது அப்படிங்கறத முதல் கேள்வி நமக்கு கேட்டிருக்கும். சரிங்களா? ஓகே. தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடியது. குவளையானந்தமும் அப்படித்தான், மாறன் அலங்காரமும் அப்படித்தான். வீர சோழியம் என்பது அணி இலக்கணம் மட்டும் கிடையாது, அணி இலக்கணத்தோடு மற்ற இலக்கணத்தையும் பேசக்கூடியது. பாருங்க, வீர சோழியம் என்பது வீரச்சோழன் என்ற சோழர் காலத்தில் வாழ்ந்த புத்தமித்திரர் அவர்களால் எழுதப்பட்ட நூல். புத்தமித்திரர் இது ஒரு 5 இலக்கண நூல். 5 இலக்கணத்தை பேசக்கூடிய நூல் இது. அணி இலக்கணத்தை மட்டும் பேசக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 3 நூல்கள் தான். தண்டி அலங்காரம், குவளையானந்தம், மாறன் அலங்காரம் போன்ற நூல்கள். இது நமக்கு 5 அணி இலக்கணத்தை மட்டும் பேசக்கூடியது. அணி இலக்கணத்தையும் சேர்த்து மற்ற இலக்கணத்தோட சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள். அடுத்தது வீர சோழியம் இப்பதான் பார்த்தோம். இலக்கண விளக்கம், வைத்தியநாத தேசிகருடைய இலக்கண விளக்கம். தொன்னூல் விளக்கம், குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவருடையது. முத்து வீர உபாத்தியாயர் எழுதின முத்து வீரியம். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு அணி இலக்கணத்தையும் கூறக்கூடிய இலக்கண நூல்கள் இதெல்லாம். சரியா? அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடியது அந்த 3 நூல்கள். அதற்கான விடை டி. செகண்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த தண்டி அலங்காரத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அணி இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல்கள்ல சிறப்பான நூல்களாக தண்டி அலங்காரம் இருக்கிறது. சரிங்களா? இது வடமொழி இலக்கண நூலான காவிய தரிசனம். என்ன நூலு? காவிய தரிசனம். காவிய தரிசனம் என்று சொல்லக்கூடிய வடமொழி இலக்கணனுடைய தழுவி எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இந்த தண்டினுடைய பீரியட் என்ன? தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி. இவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தண்டி அலங்காரத்துல நமக்கு 3 பிரிவுகள் இருக்கிறது. சரிங்களா? 3 பிரிவுகள் இருக்கிறது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பிரிவு பொதுவியல், ஒரு பிரிவு பொதுவியல், இன்னொரு பிரிவு பொருள் அணியியல், மூன்றாவதாக சொல்லணியல் அப்படின்னு சொல்லி நமக்கு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி போயிடலாம் பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் என்றால் உறுப்பினர் கட்டணம். சரி. ஃபிக்ஷன் என்றால் புனைவு. எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. அச்சீவ் என்றால் நமக்கு காப்பகம் அல்லது ஆவணம். காப்பகம் அல்லது ஆவணம். மேனுஸ்கிரிப்ட் என்றால் கையெழுத்து பிரதி. பிப்ளியோகிராபி என்றால் நூல் நிரல். பாருங்க, இந்த 3 கூற்றுகளுமே தவறாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பொருத்தமற்ற இணைகள் கேட்டிருக்காங்க. 3 இணைகள் பொருத்தமற்றதாக உள்ளது, 2 இணைகள் மட்டும் சரியாக இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி போயிடலாம். இது கூட தெரிஞ்சுக்கணும்னா 6 இணைகள்ல மொத்தம் 5 இணைகள் இல்லைங்களா? ஓகே. பிப்ளியோகிராபினா நூல் நிரல். நமக்கு பயோகிராபி,
பயோகிராபி என்றால் வாழ்க்கை வரலாறு. சரி, ஓகே. இதுக்கான ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இத்தாலியை சேர்ந்தவர். சரி, இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் தான் இவரு. ஓகேங்களா? யார் இவர்? வீரமாமுனிவர். தேம்பாவணி 3 காண்டங்கள், 33 படலங்கள், 3615 பாடல்கள் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தேம்பாவணி பொறுத்தவரையிலும் நமக்கு 3 காண்டங்கள், 36 படலம், 3615 பாடல்கள். இங்க 33 படலம்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த தேம்பாவணியை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா, தேம்பா கூட்டல் அணி அப்படின்னும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். தேம்பாவணி அப்படின்னா, தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை, வாடாத மாலை அப்படின்னும், இது தேன் குடல் பாக்குடல் அணி அப்படின்றால் தேன் போன்ற பாக்களை அணியாக உடையது. தேன் போன்ற பாக்களை அணியாக உடையது. சரிங்களா? ஓகே. இதான் தேம்பாவணிக்கான பொருள் விளக்கங்கள். தேம்பா குடல் அணினா வாடாத மாலை அப்படின்னும், தேன் குடல் பாக்குடல் அணி அப்படின்னு சொன்னா தேன் போன்ற பாக்களால் அணியாக உடையது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தையராகிய சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவராக கொண்டு எழுதப்பட்ட நூல் தான் தேம்பாவணி. இதனுடைய பாட்டுடை தலைவன் யாரு தேம்பாவணிக்கு அப்படின்னா சூசை மாமுனிவர். ஓகேங்களா? சரி. தேம்பாவணி நம்ம என்ன சொல்றோம்னா கிறிஸ்துவ சமயத்தாருடைய கலைக்களஞ்சியம். கிறிஸ்துவ சமயத்தாருடைய கலைக்களஞ்சியம், கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது தேம்பாவணி. சரி, இந்த கான்ஸ்டாண்டைன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கான்ஸ்டாண்டைன் ஜோசப் பெஸ்கி. இதுல கான்ஸ்டாண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தாலி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஞ்சாமை. என்ன பொருள்? அஞ்சாமை அப்படின்னு பொருள். சரிங்களா? அதனாலதான் தன்னுடைய பெயரை ஃபர்ஸ்ட் என்ன மாத்திருந்தாருன்னா தைரியநாதசாமின்னு மாத்திருப்பாரு. தைரியநாதசாமி அப்படின்னு மாத்தினவரு. அப்புறம் பின்னாடி வீரமாமுனிவர்னு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? இவருடைய காலம் பொறுத்தவரையிலும் 1680 பிறக்கிறாரு. 1710 தமிழகம் வராரு. 1747 அதாவது 37 ஆண்டுகள் தமிழகத்துல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் பணி ஆற்றிருக்காரு. 37 ஆண்டுகள். 1747 அம்பலக்காடுங்கிற இடத்துல இறந்துடுறாரு. எங்க இருந்திருக்காரு? அம்பலக்காடு. சரிங்களா? ஓகே. இவருடைய முக்கியமான நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீரமாமுனிவருடைய முக்கியமான நூல்கள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு வீரமாமுனிவர்? நான் சொல்ல போய் ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவருடைய நூல் திருக்காவலூர் கலம்பகம். திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குறுகதை,
தமிழுடைய முதல் நகைச்சுவை நூல் பரமார்த்த குறுகதை. செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல், சதுரகராதி. சரிங்களா? இது எல்லாமே வீரமாமுனிவருடைய நூல்கள். ஓகேங்களா? சரி. இதுல காப்பிய தலைவன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வளன். வளன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூசை மாமுனிவர் இந்த தாவீது மன்னனுடைய அரச மரபுல தோன்றிய வரலாற்றை உரைப்பது இந்த வளன் செலுத்த படலம்னு சொல்லி நமக்கு கொடுத்திருப்பாங்க. யோசேப்பு அப்படின்னும் சூசைனும் ஒளிபெயர்க்கப்பட்ட ஜோசப் அப்படிங்கிற பேரை வீரமாமுனிவர் வளன் அப்படின்னு தமிழ் படுத்தி இருக்காரு. வளங்களை வளரச் செய்பவன் அப்படிங்கிற கருத்துல எபிரேய மொழியில சூசைங்கிற பெயர் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது. அதனால அதன் நேரிய மொழி பெயர்ப்பாக வளன் அப்படிங்கிற பெயரை வீரமாமுனிவருக்கு வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? சரி, இதுல இரண்டாவது கூற்று மட்டும் தவறாயிருக்கு. 1, 3 சரி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம் பாருங்க. சூரியனும் தமிழும் இருளை போக்கி ஒளியை தரும் தன்மையில் மேம்பட்டு விளங்குகின்றன. கதிரவன் உலகில் இருக்கக்கூடிய புறவிரலை விளக்குகிறான். தமிழ் மக்களின் அகவுருளை போக்குகின்றது. தமிழ் மக்களின் அகவுருளை போக்குகின்றது. புறவிரலை போக்குவது எளிய செயல், அகவுருளை போக்குவது அரிய செயல். கதிரவனினும் தமிழ் உயர்ந்தது, தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல இரண்டும் சரியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த பாடல்ல நமக்கு தண்டி அலங்கார பாடல்ல தான் சொல்லியிருப்பாங்க. சோ இதுல பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது பயின்று வந்திருக்கும். பொருள் வேற்றுமை அணினா என்னன்னா, இரண்டு வேறு பொருள்களுக்கு இடையே ஃபர்ஸ்ட் ஒற்றுமையை சொல்லி அப்புறம் பின் அதை வேறுபடுத்தி காட்டுவது நம்ம பொருள் வேற்றுமை அணின்னு சொல்லுவோம். இப்ப தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தன்னேர் இல்லாதது அப்படிங்கிற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணின்னு சொல்றோம். வேற்றுமை அணியுடைய ஒரு வகை அல்லது ஒரு பிரிவு தான் இந்த பொருள் வேற்றுமை அணின்னு சொல்றோம். மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புறையிரலை அகற்றுவது ஒன்று. உதிகை மலையில் தோன்றி சான்றோரால் சொல்லப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அகையிரலை போக்குவதோடு ஒப்புவமை இல்லாததுமாகிய இருப்பது இன்னொன்று. இருளை போக்கும் இந்த இரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகர் இல்லாத தமிழ். சரிங்களா? அந்த விளக்கம் தான் கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி போயிடலாம் பாருங்க. வள்ளலார் பத்தி நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயுமே எக்ஸ்பிளனேஷன்ல வள்ளலார் பத்தி நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா வள்ளலார் ரொம்ப முக்கியமானவர். எதுக்கு திரும்ப திரும்ப அந்த கேள்விகள் நமக்கு இடம் பெற்றே இருக்கு அப்படின்னா, கட்டாயம் கேள்விகள் தொடர்ந்து கேட்க காரணத்தினால நம்ம இதை மறந்துடக்கூடாது, நம்ம நினைவில் வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ராமலிங்க அடிகள் என்று சொல்லக்கூடிய வள்ளலாருடைய நூல்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவருடைய வார்த்தைகள் நிறைய படிச்சிருப்போம். ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரும் இனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னு அழகா சொல்லியிருப்பாரு வள்ளலாறு. அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. வள்ளலார் பொறுத்தவரையிலும் நமக்கு மொத்தம் 6 திருமுறைகளை கொண்ட திருவருட்பா என்பது இவருடைய நூல். மொத்தம் 6 திருமுறைகள். எத்தனை திருமுறைகள்? 6 திருமுறைகளை கொண்ட திருவருட்பா. திருக்குடல் அருள்குடல் பா என்று சொல்லக்கூடிய திருவருட்பா இவருடையது. சரிங்களா? ஓகே. இதுல எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் இடம்பெற்ற பாடல்கள் 5818 பாடல்கள் இருக்கு. இந்த தெய்வ மணிமாலை அப்படிங்கக்கூடிய நூல் ரொம்ப முக்கியம். இந்த தெய்வ மணிமாலை எத்தனாவது திருமுறையில இருக்கு?
ஐந்தாம் திருமுறை, ஐந்தாம் திருமுறையில் இருக்கக்கூடியதுதான் இந்த தெய்வமணி மாலைன்னு சொல்லக்கூடியது. தெய்வமணி மாலை அப்படிங்கிறது சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானுடைய அருளை வேண்டுவதற்காக பாடப்பட்ட நூல் தெய்வமணி மாலை. தெய்வமணி மாலை யாருடைய அருளை வேண்டுவதற்காக பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சென்னை, இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமான். சென்னை கந்தகோட்டத்து முருகனுடைய மீது பாடப்பட்ட நூல் தான் இது. இவருடைய நெறி சமரச சன்மார்க்க நெறிகளை இவர் வகுத்திருக்கிறாரு. பசிப்பினி போக்கியவர் இவர். மருதூர்ல பிறந்திருக்காரு. சிதம்பரம் மருதூர்ல பிறந்திருப்பார். 1823 அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி பிறந்திருப்பார் இவரு. சரிங்களா? ஓகே. ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மை நெறி ஓங்க உழைத்த அடிகள் இவரு. சரிங்களா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லக்கூடிய அந்த பாடலுடைய வரிகள் இவருடையது. அதாவது இவருடைய பாடல்கள் பார்க்கும்போது ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மையுடையது இவருடைய பாடல்கள். ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மையுடையது இவருடையது. இவருடைய நெறி சமரச சன்மார்க்க நெறி. சரிங்களா? இவருடைய நூல்கள், உரைநடை நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதே மாதிரி இவர் பதிப்பித்த நூல்கள் 3 இருக்கும். பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம். சரிங்களா? இதெல்லாம் 3 நூல்களை ஒரு பதிப்பிச்சிருப்பாரு. இவருடைய செயல் நூல்களை தான் நம்ம என்ன சொல்றோம், திருவிருட்பா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல 3 கூற்றும் சரியாதான் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். இளங்கோவடிகளுடைய இயற்பெயர் குடக்கோச்சேரல். தந்தை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், தாய் நச்சோனை. சோழ நாட்டு இளவரசியான நச்சோனை இளங்கோவடிகள் துறவியாகி வைணவ சமயத்தை ஏற்றுக்கொண்டார் கொடுத்திருக்காங்க. இது தவறு. சரிங்களா? சிலப்பதிகாரம் தமிழ்ல இருக்கக்கூடிய 50 காப்பியத்துல தலையாய நூலு. இது முத்தமிழ் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், நாடக காப்பியம், மூவேந்தர் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. கண்ணகியுடைய கால் சிலம்பு காரணமாக வளர்ந்த கதையினால சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்ற பெயர்ல சிலப்பதிகாரம்னு வந்துருச்சு. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம்னு வந்திருக்கு. சரிங்களா? தமிழுடைய முதல் காப்பிய நூல் என்ற பெருமை இதுதான். இதுல 3 காண்டங்கள் இருக்கும். புகார், மதுரை, வஞ்சின்னு சொல்லி இதுல 3 முக்கியமான கருத்துக்கள், 3 முக்கிய உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உருக்கு வந்து ஊட்டும் என்பதும் என்னும் 3 உண்மைகளை சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதுல பொருத்தப்பட்டிருக்கிறது. பேர இளவரசர் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஓகே. சேரன் செங்குட்டுவன் என்ற சேரரசன் இவருக்கு தமையன் முறை என்று அவனுக்கு அரசுரிமை தருவதற்கு இவர் துறவு பூண்டார் என்ற வழிவகை செய்திகளும் நமக்கு தெரிய வருகிறது. இவருடைய காலம், இளங்கோவடிகளுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல 2 வகையான உரைகள் இருக்கு. அது பின்னாடி பார்க்கலாம். அதுல ஒரு உரை அந்த பதம் என்று சொல்லக்கூடிய பொருள்களுக்கான முழு விளக்க உரைகள், அரும்பத உரைக்காரர் பேர் தெரியல, அதனால அரும்பத உரைக்காரர் நம்ம வச்சுட்டோம். அதே மாதிரி இன்னொரு அடியாருக்கு நல்லா எழுதியிருக்காரு, ஆனா நூல் முழுமைக்கும் கிடைக்கவில்லை. அதே மாதிரி நூல் முழுமைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய நாம வேங்கர சாமி நாட்டாருடைய நூல்கள் தான். சரிங்களா? ஓகே. இதற்கான விடை டி. திருக்குறள், திரு என்ற அடையை அடுத்து வரக்கூடிய கருவிக்கு ஆகி வரக்கூடிய கருவியாகுபெயர், அடை அடுத்த கருவியாகுபெயர் என்பது திருக்குறளுக்கான ஆகுபெயர். அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. புறநானூறு. புறநானூறு புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 சொல்லக்கூடியது. புறப்பாட்டு புறம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. இதில் புறநானூற்றுல சொல்லக்கூடிய புலவர்கள் அப்படி புறநானூற்றுல இருக்கக்கூடிய பாடல்கள் 400 பாடல்கள் தெரியும். அதை கிட்டத்தட்ட 157 அல்லது 58 புலவர்களால் பாடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இத. ஓகேங்களா? இதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 11 புறத்திணைகள். எத்தனை புறத்திணைகள் பாடப்பட்டிருக்குன்னா 11 புறத்திணைகள். எத்தனை துறைகள் பாடப்பட்டிருக்குன்னா 65 துறைகள் பாடப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
11 புறத்திணைகள் மற்றும் 65 துறைகள் பற்றி பாடப்பட்ட நூல் தான் புறநானூறுன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. நமக்கு இந்த புறநானூற்று வழியா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல நமக்கு the 400 songs of war and wisdom and anthology of poems from the classical Tamil, the புறநானூறு என்னும் தலைப்பில் புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? சரிங்களா? அது கேக்குறாங்க. சரி, ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். ஜார்ஜ் எல் ஹார்ட். இவர் தான் என்ன பண்ணிருக்காரு, இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு, ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா? ஓகே. 1999 டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஜியு போப் அப்படிங்கிறவரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு. ஜியு போப் என்ன பண்ணிருக்காரு, இதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு? எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு and புறப்பொருள் வெண்பா மாலை. இது வந்து ஜி போப்புடைய டிரான்ஸ்லேஷன். எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? உவேசா வந்து புறநானூற்றை பதிப்பிச்சது எப்ப அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1894 உவேசா வந்து புறநானூற்றை பதிப்பிச்சிருப்பாரு. சரிங்களா? ஓகே. ஓகே. புறநானூறு அகவல் பாவாலான நூல். சரிங்களா? ஓகே. இதுக்கான क्वेश्चनக்கான ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். மா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மா என்றால் நிறைய பொருள் இருக்கு. அதுல விலங்கு என்ற பொருள் ஒன்று. இந்த கூதிர்பானால் என்பது நெடுநல்வாடையில குளிர்கால நள்ளிரவு. நெடுநல்வாடையில் குறிப்பிடப்படக்கூடிய தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன். நெடுநல்வாடை புறப்பாடலாக கருதப்படுவது காரணம் என்ன? வேம்பு தலை யாத்த நோன்கால் யுத்தம் என்ற வார்த்தை வழியாகத்தான் நெடுநல்வாடையில 188 அடிகள்ல இந்த வேம்பு தலை வேப்பம்பூவை சூடிய பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு மாலை இருக்கு. சேரர்களுக்கு பனம்பூ. பனம்பூ என்பது யாருடைய பூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேரர்களுடையது. இதே மாதிரி சோழர்களுக்கு ஆக்கி அல்லது அத்திப்பூ. பாண்டியர்களுக்கு பனம்பூ. சரிங்களா? சரி, பாண்டியர்களுக்கு என்ன பூ? வேப்பம்பூ. சரிங்களா? வேப்பம்பூ. இதுல பனம்பூ அப்படிங்கிற சேரர்களுக்கு வந்திருக்கணும். 1, 2, 3 சரி, 4 தவறு. இந்த நெடுநல்வாடை பொறுத்தவரை நெடுநல்வாடை அப்படிங்கிறது பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இது யார் எழுதுனதுன்னா நெடுநல்வாடை எழுதுனது மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் உடையது. நக்கீரர் பொறுத்தவரையிலும் 10 பாட்டுல 2 நூல் எழுதியிருப்பாரு. ஒன்று நெடுநல்வாடை, மற்றொன்று திருமுருகாற்றுப்படை. ஒன்று நெடுநல்வாடை, மற்றொன்று திருமுருகாற்றுப்படை. சரிங்களா? 188 அடிகள் இருக்கு. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. என்னப்பா? ஆசிரியப்பா. 2 வகையில இதை பொருள் கொள்றாங்க. ஒன்று தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடை அப்படியாகவும், போர் பாசையில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாக இருக்கிறதுனால நெடுநல்வாடைன்னு சொல்றாங்க. நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை அப்படிங்கறதா இதற்கான நெடுநல்வாடைய பிரித்து எழுதுறதுக்கு சொல்றோம். ஓகேங்களா?
ஓகே, நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை. சரிங்களா? ஓகே, சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். சிறுவர்தாய பேரி பெண்டே என்று சொன்ன நூல் எது? சிறுவர்தாய பேரி பெண்டேன்னு சொன்னது புறநானூறு. சரிங்களா? புறநானூறுல சொல்லப்பட்டிருக்கு. என் மகள் ஒருத்தியும் பிறர் மகன் ஒருவனும், இது கலித்தொகை. சேரநாட்டு மருமக்கள் தாயமுறை 10 மறியலைப்படுத்த மாண்பினை போலன்னு 500 சொல்லியிருக்கு. இதற்கான ஆன்சர் பாருங்க, 2, 4, 1, 3. ஆன்சர் சி. இதெல்லாமே எதற்காகனா தமிழருடைய குடும்ப வாழ்க்கை பத்தி சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இது எல்லாமே. சரிங்களா? இப்படி தமிழர் குடும்ப முறை பத்தி சொன்னவர் பக்தவச்சல பாரதி. நூல் யாருது? தமிழர் குடும்ப முறை, பக்த வத்சல பாரதி. சரிங்களா? ஓகே. குடும்ப அமைப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைவது எதுன்னா திருமணம். குடும்பம் வர்றதுக்கு காரணமே என்னன்னா திருமணம் இருந்தாதான் இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். சரிங்களா? இந்த திருமணம் குடும்பம் இந்த 2 சொற்களுமே தொல்காப்பியத்துல இல்ல. இல்லை, தொல்காப்பியத்துல இல்ல. திருக்குறள்ல தான் இந்த சொற்கள் எல்லாமே பயின்று வருது. எங்க பயின்று வருது? திருக்குறளில். ஓகேங்களா? பயின்று வர்றது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள்ல தான் இது பயின்று வருகிறது. சரி, இதே போல தாய்வழி குடும்பம் இருந்ததை பத்தி சொல்லிருக்கு. சிறுவர்தாய பேர் பெண்டே இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதனுடைய தொடர்பா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி. இந்த மனையுரை மகளிருக்கு ஆடவர் குயிர்னு சொல்லக்கூடிய நூலு இதுவும் குறுந்தொகையில இருக்கு. ஓகேங்களா? சரி, இதே போல இந்த குடும்பம் அப்படின்னா நமக்கு இந்த பரம்பரைகள் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பரம்பரைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும். பரம்பரைகள் அப்படிங்கிறது இப்ப நாம் இருப்போம். சரிங்களா? நமக்கு நம்ம பெற்றோர்கள் தந்தை தாய், தந்தை தாய். தந்தை தாயோடைய பெற்றோர்கள் என்னன்னு சொல்றோம்? பாட்டன் பாட்டி, பாட்டன் பாட்டின்னு சொல்றோம். பாட்டன் பாட்டியுடைய பெற்றோர்கள் என்னன்னு நம்ம சொல்றோம்? பூட்டன் பூட்டி, பூட்டன் பூட்டி. பூட்டன் பூட்டியுடைய பெற்றோர்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஓட்டன் ஓட்டி, ஓட்டன் ஓட்டி. ஓட்டன் ஓட்டியுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றோம்? சேயோன் சேயோள், சேயோன் சேயோள். சேயோன் சேயோளுடைய பெற்றோர்கள் என்னன்னு சொல்றோம்? பரன் பறை, பரன் பறை. சரிங்களா? இப்ப நாம இருக்கோம், நம்மளுடைய பசங்களை மகன் மகள் அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய பசங்களை பெயரன் பெயர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கொள்ளு பெயரன் கொள்ளு பெயர்த்தி, அவங்களுக்கு எள்ளு பெயரன் எள்ளு பெயர்த்தி. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய எவாலுவேஷன். அதாவது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தந்தை, பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன், பரன். ஓகேங்களா? இது ஆண்களை சொல்றது. தாய், பாட்டி, பூட்டி, ஓட்டி, சேயோன், பறை இதெல்லாம் பெண்களை சொல்றது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம் பாருங்க. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படிங்கிறது கேள்வி.
ஓகே, காப்பியம் அப்படின்னாவே நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை we are calling it as epic. எபிக் அப்படின்னா தான் காப்பியம் அர்த்தம். இது வந்து எபோஸ் அப்படிங்கக்கூடிய கிரேக்க சொல்ல இருந்து வந்துச்சு. எபோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல் பாடல் அப்படின்னு பொருள். நாம காப்பியம்னு சொல்றோம், ஆனா வடமொழியில இத வந்து காவியம் அப்படின்னு அழைக்கிறாங்க. வடமொழியில என்ன சொல்றாங்க? காவியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காப்பியத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா காப்பு கூட்டல் இயம் அப்படின்னு பிரிக்கலாம். இப்படி என்ன பொருள்? காப்பை இயம்புவது, வெளிப்படுத்துவது அப்படிங்கக்கூடிய பொருள்ல வருகிறது. சரி, இந்த ஐம்பெருங்காப்பியம்ங்கிற சொற்றொடரை தன்னுடைய உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர் இந்த சொற்றொடரை பயன்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? தமிழ் விதிர் தூது பாடிய புலவர் தெரியல, தமிழ் விடு தூது என்பது யார் பாடினாங்க தெரியல. அந்த புலவர் அந்த நூல்ல இந்த ஐம்பெருங்காப்பியத்தை எவ்வாறு குறிப்பிடுகிறார்னா பஞ்சகாப்பியம், பஞ்சகாப்பியம் அப்படின்னு சொன்ன நூலு சிற்றிலக்கிய நூலு தமிழ் விடு தூது. பொருள் தொகை நிகண்டு, திருத்தணிகை உலா இந்த நூல்கள்ல பெருங்காப்பியம் 5ன்னு குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி சிறுங்காப்பியங்கள் 5 அப்படிங்கக்கூடிய வழக்கம் யாருடைய பீரியட்ல இருந்துச்சு அப்படின்னா சீவை தாமோதரனார் தான் இதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. சீவை தாமோதரனார், சீவை தாமோதரனார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள் 5ங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பதிப்பித்த நூலான சூளாமணிய, சீவை தாமோதரனார் சூளாமணிய 1895 பதிப்பிக்கும் பொழுது அந்த நூல்ல ஐஞ்சிறுங்காப்பியங்கள் 5ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. ஓகேங்களா? காப்பியம் அப்படின்னா நமக்கு நிறைய பேர் இருக்கு. கதை செய்யுள், அகழக்கவி, தொடர்நடை செய்யுள், விருத்த செய்யுள், உரையறையிட்ட பாட்டுடை செய்யுள், மகாகாவியம், பொருட்தொடர் நிலை செய்யுள் அப்படின்னு சொல்லி பல்வேறு பெயர்கள்ல அழைக்கிறோம். சரிங்களா? ஓகே, இந்த காப்பியத்தினுடைய சின்ன சிற்றுறுப்புகள், காப்பியத்தினுடைய சிற்றுறுப்புகள் என்ன, என்னென்ன சிற்றுறுப்புகள் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது காதை, நம்ம சொல்றோம் இல்லையா, காதை, காதை, சருக்கம், காதை, சருக்கம், இலம்பகம், படலம், இதெல்லாம் சிற்றுறுப்புகள். காதை, சருக்கம், இலம்பகம், படலம். காதை அப்படின்னு எந்தெந்த நூல்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க காதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரிங்களா? சிலப்பதிகாரத்திலே மணிமேகலை 30 காதைகள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, மங்கள வாழ்த்து பாடல் முதலாக வரந்தரு காதை ஈராக 30 காதைகளை உடையது சிலப்பதிகாரம். ஓகேங்களா? சரி, அப்போ காதை அப்படிங்கறது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் சொல்றோம். விழாவரை காதை முதலாக பவத்திரம் இருக்கின்ற பாவை நூற்ற காவியாக 30 காதைகளை உடையது மணிமேகலை சொல்றோம். அதே மாதிரி மங்கள வாழ்த்து பாடல் முதலாக வரந்திருக்காத ஈராக 30 காதைகள் நம்ம எதை சொல்றோம்? சிலப்பதிகாரம் சொல்றோம். சருக்கங்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா சூளாமணியும் பாரதத்தையும். சருக்கங்கள் எதில் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா சூளாமணி, பாரதம். இந்த இலம்பகம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டைம் படிச்சோம். சீவக சிந்தாமணியில 13 இலம்பகங்கள் உள்ளது, 13 இலம்பகங்கள் உள்ளதுன்னு சொல்லி படிச்சோம். படலம் அப்படிங்கிறது கந்த புராணம். கந்த புராணம், கம்பராமாயணம்,
காண்டம் அப்படிங்கறத நம்ம எதுல பயன்படுத்துறோம்? சிலப்பதிகாரத்துல 3 காண்டங்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கு. சரிங்களா? இப்படி காதை, சருக்கம், இளம்பகம், படலம், காண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து கிளாசிஃபை பண்றோம். சிற்றுறுப்புகளாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே ஓகே, வெரி குட். சரி, விருத்தம் அப்படிங்கிற ஒரே வகை இசையில் அமைந்தது. விருத்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே இதெல்லாம் விருத்தத்துல வரும் அப்படின்னா சீவக சிந்தாமணியும் கம்பராமாயணமும். பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செயல்கள் அமைவது சிலப்பதிகாரம். இந்த மாதிரி குறுங்காப்பியங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. காப்பிய இலக்கணத்துல அதை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்ட குறுங்காப்பியங்கள் நிறைய இருக்கு. அதை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, பாரதாசனுடைய பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சி கவி, இதெல்லாம் குறுங்காப்பியங்கள். கவிமணியுடைய மருமக்கள் வழிமான்மியம், கண்ணதாசனுடைய மாங்கனி, இயேசு காவியம், ஆற்றச்சி ஆதிமந்தி, கவியோகி சுத்தானந்த பாரதியாருடைய பாரத சக்தி மகா காவியம், புலவர் குழந்தையுடைய ராவண காவியம், இதெல்லாமே குறுங்காவியத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அப்போ பாத்திரலாம். இதுக்கு வந்து ஆன்சர் மயிலைநாதன் பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி, காப்பியம் என்னும் சொல் பார்த்தோம். அப்பதான் காப்பு கூட்டலியம் என பிரிந்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது அப்படிங்கிற பொருள்கள்ல வருகிறது. ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று நீலகேசன் கொடுத்திருக்காங்க. இது ஐம்பெருங்காப்பியங்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. 1 சரி, 2 தவறு. ஓகேங்களா?